ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனத்து மரக்கல நீர்க்குடங்கள்ல அனபாயன், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி, குணவர்மன் ஆகிய நால்வரையும் பதுங்க வைத்து துறைமுகம் கொண்டு சேர்த்து அங்கிருந்து மரக்கலம் மூலம் சோழநாடு அனுப்பிவிட அமீர் இட்ட திட்டம் வீரர் ஏற்க முடியாத பெரும் கோழை திட்டமாக ஆரம்பத்துல இளைய பல்லவனுக்கு தோன்றியதென்றாலும் அந்த திட்டத்தையும் சூழ்ந்து நின்ற ஆபத்தையும் அமீர் விளக்கியதும் அது அத்தனை தூரம் கோழை திட்டமல்ல என்பதையும் தனது வீரமோ வாளின் லாவகமோ அதில் பெரிதும் சோதிக்கப்படும் என்பதையும் இளைய பல்லவன் இறுதியில புரிந்து கொள்ளவே செய்கிறான். அப்படி புரிந்து கொண்டதால அந்த திட்டத்தின் மூலம் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி அவன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை என்றாலும் அந்த திட்டத்தின் விளைவாக காஞ்சனாதேவிக்கு ஏற்படக்கூடிய கொடிய ஆபத்தை பற்றி உள்ளுக்குள்ள லேசாக நடுங்கவும் செய்கிறான் சோழர்களின் படைத்தலைவன். இத்தனை ஆபத்து சூழ்ந்திருந்த அந்த திட்டத்தை தீவிர சிந்தனைக்கு பின்பே அமீர் வகுத்திருக்கிறான் என்பதையும் அதைவிட சிறந்த ஒரு திட்டத்தை பாலூரின் இந்த சூழ்நிலையில வேறு யாரும் வகுக்க முடியாது என்பதும் புலனாகுது அந்த வீர வாலிபனுக்கு. அமீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய முறைகள் விளக்க முற்பட்டது முதலே அதில் கலந்து கிடந்த பல ஆபத்துகளையும் புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அமீரின் சற்கால குருவிடம் பாடம் கேட்கும் சீடன் போல மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கேட்கிறான். இந்த திட்டத்தில் ஆபத்தில்லை, இது கோழையின் திட்டம் என்று நினைக்கிறீர்கள் இளைய பல்லவரே? நன்றாக கேளுங்கள் நான் சொல்வதை என்று கூறி அறைய பெரிதும் அடைந்து நின்ற அந்த 4 நீர்க்குடங்களை காட்டி, இந்த நீர்க்குடங்களின் பரிமாணத்தை பாருங்கள். இந்த ஒவ்வொரு குடத்தையும் உள்ளே நீரோ வேறு பொருளோ இன்றி தூக்குவதற்கு குறைந்தபட்சம் 4 ஆட்கள் தேவை. அதில் ஒரு மனிதரையும் பதுங்க வைத்தால் 6 ஆட்கள் இல்லாமல் தூக்க முடியாது. ஆகவே இந்த 4 குடங்களில் உங்களையும் அனபாயரையும் கடாரத்த அரச குலத்தார் இருவரையும் பதுங்க வைத்தால் வண்டியில் இவற்றை தூக்கி வைப்பதற்கும் இறக்குவதற்கும் 24 அடிமைகள் தேவையாயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நீர்க்குடங்கள் 4 மட்டும் நாம் கொண்டு போக முடியாது. இவற்றுடன் குருநாதர் மரக்கலத்திலிருந்து வரும் இன்னும் 5-6 குடங்களையும் கலக்க வேண்டும். சில குடங்களில் நீர், சில குடங்களில் மனிதர். இப்படி கொண்டு போனால்தான் இடையே சோதனை இருந்தாலும் நீர் இருக்கும் குடங்களை காட்டி காவலாளிகளை ஏமாற்ற பார்க்கலாம். அப்படி குருநாதரின் மரக்கல குடங்கள் 6 சேர்ந்தால் அவற்றை தூக்க 50 அடிமைகளுக்கு மேல் தேவையாயிருக்கும். ஆக மொத்தம் 10 நீர்க்குடங்களை தூக்கி வைத்து இறக்க சுமார் 50 அடிமைகள் படைசூழ வண்டியை கடற்கரைக்கு கொண்டு போனால் சும்மா இருக்க சுங்க அதிகாரிகள் என்ன முட்டாள்களா என்று கேட்கிறான் அமீர் இளைய பல்லவனை நோக்கி. மரக்கலங்களுக்கு நீர் சேகரிக்கும் முறைகள் எதையும் அறியாத இளைய பல்லவன், மனிதர் மறைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அக்குடங்களை தூக்கவும் இறக்கவும் ஆட்கள் தேவைதானே என்று கேட்கிறான். தேவைதான் இளைய பல்லவரே, ஆனால் அத்தனை அடிமைகளை யாரும் நகரத்திலிருந்து ஊர்வலமாக கடற்கரைக்கு அழைத்து போவது கிடையாது. கடற்கரையோரமாக படகுகள் தரையில் இழக்கப்பட்டுள்ள இடங்களில் இவற்றை இறக்கவும் படகுகளில் ஏற்றவும் சுங்க அதிகாரிகள் நிரம்ப ஆட்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்திற்கு பணம் கொடுப்பதுதான் நமது பொறுப்பு. அவர்களை விட்டு வேறு ஆட்களை அமர்த்தும் பழக்கம் கிடையாது. அப்படி அமர்த்தினால் ஆட்களுக்குள் சண்டை ஏற்பட்டுவிடும் என்று விளக்குறான் அமீர். அமீரின் இந்த பதில கேட்டதும் உள்ள நிலைய மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய இளைய பல்லவன், அப்படியானால் நாம் யாரையும் இங்கிருந்து துணை கொண்டு செல்ல முடியாதா என்று கேட்கிறான். முடியாது இளைய பல்லவரே, முடியாது. நீர்க்குடங்களை தவிர மேற்கொண்டு 5-6 பேர்களை அழைத்துச் செல்லலாம். அவர்களில் ஒருவன் வண்டியோட்டலாம். 2 பின்பக்கம் உட்கார்ந்து குடுங்கள் உருண்டு விடாதபடி பாதுகாக்கலாம். மீதி இருக்கும் அடிமைகள் 3 வண்டிக்கு முன்னும் பின்னும் ஓடலாம். இதுவே அதிகாரிகளுடைய சந்தேகத்தை வளர்க்கும். 6 பேர்கள் போனால் கூடவா? ஆம் இளைய பல்லவரே, வண்டியுடன் ஆட்கள் ஓடும் பழக்கம் பாலூரில் கிடையாது. வண்டி ஓட்டுபவர், சரக்குகளை பாதுகாப்பவர், இவர்கள்தான் போவது வழக்கம். மற்ற எல்லா பணிகளுக்கும் சுங்கசாவடி கருகளிலும் கடற்கரையோரத்திலும் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே யாரும் வண்டியுடன் வர முடியாது. நான் கூட வர முடியாது. வர்த்தக பொருள் அனுப்பும் வணிகர் தங்கள் வண்டிகளை எதிர்பார்த்து சுங்கசாவடியிலோ கடற்கரையோரத்திலோ காத்திருப்பார்களே தவிர வண்டியுடன் ஓடமாட்டார்கள். அப்படியானால் நீங்கள் நீர்க்குடம் ஒன்றில் பதுங்கி வர வேண்டும் அல்லது வண்டியை ஓட்டி கொண்டு வர வேண்டும். 2வது பணியைத்தான் நான் செய்ய உத்தேசம் என்று கூறிய அமீர், சற்று இப்படி வாரும் என்று இளைய பல்லவனையோ மற்றவர்களையும் அழைத்து கொண்டு ஏற்கனவே திறக்கப்பட்ட கொல்லைப்புற கதவு வழியாக வெளியே சுட்டி காட்டி, அதோ அந்த வண்டியை பாருங்கள் அப்படிங்கிறான். நீண்டதாக 2 புறங்களிலும் பெரும் மரச்சட்டங்கள் அடிக்கப்பட்டு மேற்புறமோ திறந்து கிடந்த அந்த வண்டியில அச்சு, இருசி முதலியன மிகவும் பலமாயிருந்ததை கண்ட இளைய பல்லவன், 10-15 நீர்க்குடங்களை மட்டுமென்ன, இன்னும் அதிக பாரத்தையும் இந்த வண்டி தாங்கும் என்று தனக்குள்ள சொல்லிக் கொள்றான். நீர்க்குடங்கள் திடமாக தங்குவதற்காக வண்டியின் பக்கப்பகுதிகளில் பெரும் பிணை கயிறுகள் இருந்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் முன்னேற்பாடுகளை அமீர் அப்பழுக்கின்றி செய்திருப்பதை உணர்றான். அந்த வண்டியை சுட்டி காட்டி இதை பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய அமீர் அவர்கள் அதை நன்றாக பார்க்க சற்று அவகாசம் கொடுத்துவிட்டு பிறகு சொல்றான். இளைய பல்லவரே, அனபாயரே, நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள். என் திட்டம் இம்மியளவும் தவறாமல் நிறைவேறுவதை பொறுத்திருக்கிறது நமது உயிர், சோழ நாட்டின் பிற்காலம், ஸ்ரீ விஜயத்தின் நட்காலம்.
இந்த வண்டி நல்ல கட்டுடையது. பெரும் கனப்பொருள்களை ஏற்றிச் செல்ல அச்சிலும் பூட்டுகளிலும் இரும்பு பாலங்களை பாய்ச்சி இருக்கிறேன். சீனத்து நீர்க்குடங்கள் 20 கூட இதில் ஏற்றலாம். ஆனால் நமது திட்டத்துக்கு 10 குடங்களை ஏற்றினால் போதும். 10 குடங்களில் 4 குடங்கள் நடு வண்டியில் வைக்கப்படும். மற்றவை அவற்றை சுற்றிலும் இருக்கும். நடுவிலுள்ள 4 குடங்களில் அனபாயர், குணவர்மர், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி ஆகியவர்கள் இருக்க வேண்டும். மற்ற குடங்களில் நீர் இருக்கும். குடங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக பிணை கயிறுகளால் பிணைக்கப்படும். நான் வண்டியின் முகப்பில் உட்கார்ந்து மாடுகளை ஓட்டுவேன். உங்களை சேர்ந்த மற்ற 2, அதாவது கண்டியத்தேவரும் கூலவாணிகரும் என் அடிமைகளின் உடைகளில் வண்டியின் பின்புறம் அமர்ந்து நீர்க்குடங்களை பாதுகாப்பார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போன அமீர் சற்று பேச்சை நிறுத்தி மற்றவர்களை திரும்பி பார்க்கிறான். அந்த திட்டத்தை கேட்டுக்கொண்டவர்கள் முகத்துல ஈயாடல. அமீர் தன் உயிரை இந்த திட்டத்தின் மூலம் பணயம் வைக்கிறான் என்பது மற்றவர்களுக்கு சந்தேகமற தெரியுது. எந்த இடத்திலாவது காவலருக்கு சந்தேகம் ஏற்பட்டு வண்டி நிறுத்தப்பட்டால் முதல் பலி அமீர் தான் என்பதையும், அப்படி அமீர் சிக்கும் பட்சத்துல அவனுக்கு ஏற்படக்கூடிய கதி அதோ கதிதான் என்பதையும் உணர்ந்து கொண்டதால மற்றவர்கள் யாரும் எந்த பதிலுமே சொல்லல. அப்படி பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் முகபாவத்திலிருந்தே அவர்கள் உள்ளூர ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட அமீர், இப்படி என் சாரத்தியத்திலும் கூலவாணிகர் கண்டியத்தேவர் பாதுகாப்பிலும் செல்லும் வண்டி முதலில் பாலூர் கிழக்கு கோட்டை வாசலில் காவலரால் நிறுத்தப்படும். காவலர் யாருக்கும் இதுவரை என் மீது எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பார்த்ததும் வண்டியை போக விடுவார்கள். அப்படி போகவிட்டால் அடுத்தபடி நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து வழியில் எதுவும் இல்லை. கடற்கரையில் அலைகள் தரையை தொடும் இடத்தில்தான் உண்டு. ஒருவேளை என் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு என்று சொல்லி கொண்டு போன அமீரின் பேச்சை இடைமறைத்த இளைய பல்லவன், கண்டிப்பாய் சந்தேகம் ஏற்படும் அப்படிங்கிறான். அமீர் தன் பெருவிழிகளை இளைய பல்லவன் மீது ஆச்சரியத்துடன் திருப்புறான். ஏன் ஏற்பட வேண்டும் என்று கேட்கவும் செய்றான். உங்களைப் போல தனிகரான வணிகர் வண்டியோட்டுவது அவர்களுக்கு விந்தையா இருக்காதா என்று கேட்கிறான் பல்லவன். இருக்காது இளைய பல்லவரே, ஒரு காலம் இருக்காது. பலமுறை எனது வண்டிகளை நானே ஓட்டி கொண்டு சுங்கசாவடி சென்றிருக்கிறேன். எளிய வாழ்க்கையில் சில அனுகூலங்கள் உண்டு என்று அரபு நாட்டு பழமொழி ஒன்று சொல்லுகிறது. அத்தகைய வாழ்க்கையை நான் கடைபிடிக்கிறேன். பலமுறை என் ஆட்களுடன் வணிகப் பொதிகளை நானே இறக்கியும் இருக்கிறேன். அந்த விஷயத்தில் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். அதில் இல்லை ஆபத்து அப்படிங்கிறான் அமீர். வேறு எதில் என்று இளைய பல்லவன் சந்தேகத்தோட கேட்கிறான். சோதனையில். சாதாரணமாக என் வண்டிகளை யாரும் சோதனை செய்வதில்லை. சுங்க காவலரையும் கிழக்குப்புற கோட்டை காவலரையும் நான் அவ்வப்பொழுது கவனித்துக் கொள்கிறேன். கலிங்கத்தின் ஊழல் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. சாதாரண நாட்களாயிருந்தால் நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றியிருப்பேன். ஆனால் இன்று பாலூர் குழப்பமான நிலைமையில் இருக்கிறது. காவல் பலமாய் இருக்கிறது. முதலில் கோட்டை வாசலிலேயே வண்டி சோதிக்கப்படலாம். சோதிக்கும் முறை தெரியுமா? சொல்லுங்கள். நீர்க்குடங்களை காவலர் களிகளால் தட்டி பார்ப்பார்கள். நீர் இருக்கும் குடங்களில் சத்தம் வேறு. அப்படி அவர்கள் வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட்டால் நாம் உடனே நடவடிக்கை தொடங்க வேண்டும். என்ன நடவடிக்கை? அருகில் இருக்கும் காவலரை நான் என் சிறு கத்திகளை வீசி கொன்று விடுவேன். நான் எச்சரிக்கை குரல் கொடுத்ததும் குடங்களில் இருந்து நீங்கள் எழுந்து மற்ற காவலர்களில் 2 வெட்டிவிட்டு கடற்கரை நோக்கி ஓட வேண்டும். மடக்கப்பட்டால் போரிட வேண்டும். ஒன்று தப்புவோம், இல்லையேல் மடிவோம். இதை கேட்டு மற்றவர் மௌனமா இருக்காங்க. அமீர் மேற்கொண்டு சொல்றான். கீழ்கோட்டை வாசலில் சோதனை நடக்காமல் தப்பி கடற்கரையோரம் சென்றால் அங்கு என் குருநாதரின் படகு நமக்காக காத்து கொண்டிருக்கும். நீர்க்குடங்கள் இறக்கப்பட்டதும் குடங்களை இறக்க ஆட்களை அழைக்க கூடாது. குடங்களிலிருந்து நீங்கள் வெளிவந்து படகில் ஏறிவிட வேண்டும். அங்குள்ள சுங்க அதிகாரிகள் ஒருவேளை நம்மை கண்டு கொண்டால் அங்கும் சண்டை இருக்கும். படகில் ஏறிய பிறகும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. சுங்க காவலரின் படகுகள் நமது படகை உடனடியாக தொடரலாம். தொடர்ந்து கொண்டே அம்புகளை எய்யலாம், வேல்களையும் வீசலாம். அவற்றிலிருந்து பிழைத்து நம் படகின் துடுப்புகளை வேகமாக துளாவி தப்பினால் பிறகு கஷ்டமில்லை. இதை சொன்ன அமீர், திட்டம் சரிதானா குருநாதரே என்றும் கேட்கிறான். இந்த ஊர் உள்ள சூழ்நிலையில் இதைவிட சிறந்த திட்டத்தை தயாரிக்க முடியாது. ஆபத்து நிரம்பியதுதான். 2 இடங்களில் சோதனையும் சண்டையும் ஏற்படுகிறது. இருப்பினும் வேறு வழி இல்லை. ஆனால் அமீர், இவர்கள் இந்த திட்டத்தை ஒப்புக்கொள்வது கஷ்டம் அப்படிங்கிறான் சீன கடலோடி. ஏன் என்று கேட்கிறான் அமீர். அதோ அவர்கள் முகங்களை பார். அனபாயர், இளைய பல்லவர், காஞ்சனாதேவி 3 முகங்களும் வீரக்கலை சொட்டும் முகங்கள். நீர்க்குடத்தில் பதுங்க அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறான் அகோதா. வேறு வழி? கவலையுடன் எழுந்தது அமீரின் கேள்வி. நீர்க்குடங்களில் காஞ்சனாதேவியும் அவர் தந்தையும் நான் விடுதலை செய்த இந்த 2 தமிழரும் பதுங்கி வரட்டும். நீ வண்டியை ஓட்டு. அனபாயரும் இளைய பல்லவரும் உன் அடிமைகளைப் போல் மாறுவேடம் பூண்டு வண்டியின் பின்புறத்தில் உட்கார்ந்து வரட்டும். போரிட வேண்டியிருந்தால் இவர்கள் உடனடியாக வாளை உருவி காவலரை தாக்க முடியும். இது வீரர்கள் திட்டம். இதற்கு அவர்கள் மறுப்பு கூற மாட்டார்கள் அப்படிங்கிறான் அகோதா. அகோதாவின் திட்டத்தை கேட்ட அனபாயனும் இளைய பல்லவனும் அதை உடனே ஒப்புக்கொள்றாங்க. ஏன் நானும் என் தந்தையும் மட்டும் கோழைகளா என்று கேட்டு தான் இடையிலிருந்த வாளையும் தட்டி காட்டுறான் காஞ்சனாதேவி. அகோதாவே அவளுக்கு சமாதானம் சொல்றான்.
தேவி, உங்கள் வீரத்தை பற்றி நான் சந்தேகப்படவில்லை. அன்று நீதி மண்டபத்தில் நீங்கள் செய்த சாகச செயலை கண்டு பாலூர் அதிசயப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இங்கு வரும்போதே மக்கள் அதை பற்றி வழிநடுக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே மற்றவர்களை விட உங்களைத்தான் அதிகமாக காவலர் தேடுவார்கள். காவலர் தீவட்டியை தூக்கி பிடித்து சோதனை செய்தால் நீங்கள் என்னதான் மாறுவேடம் அணிந்தாலும் உங்கள் கண்கள் உங்களை காட்டி கொடுத்துவிடும். உங்கள் கண்களே உங்களுக்கு பெரும் விரோதி என்று சொல்லி நகைத்த அகோதா, பெண்கள் மறைவில் இருப்பதும் தவறல்ல தேவி. அது மட்டுமல்ல, நீங்கள் கடல் கடந்த சோழர் உதவி நாடி வந்திருப்பதை இவர்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை பத்திரமாக சோழ நாடு சேர்ப்பது இவர்கள் பொறுப்பு. அது மட்டுமல்ல, யாராவது நீர்க்குடங்களில் பதுங்க வேண்டும். எல்லோரும் மாறுவேடம் அணிந்து கும்பலாக வண்டியில் போக முடியாது. சற்று நீங்கள் விட்டுக் கொடுங்கள் இந்த வீரர்களுக்காக என்று இளைய பல்லவனையோ அனபாயனையோ சுட்டி காட்டுறான். காஞ்சனா தேவி முதல்ல ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இளைய பல்லவன் மெல்ல ஒப்புக்கொள்ள வைக்கிறான். அனபாயன் கேட்கிறான், நாம் எப்போது புறப்பட வேண்டும்? நாளை இரவு. ஏன் நாளை இரவு? நாளைக்கு பௌர்ணமி முடிந்த 4வது நாள் 8 நாளிகைக்கு பிறகுதான் நிலவு புறப்படும். அதுவரை இருட்டு இருக்கிறது. இருட்டு நமது திட்டத்திற்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறான் அமீர். ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைக்கிறான் அனபாயன். அதற்கு மேல் பேச எதுவும் இல்லாமல் போகவே அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அகோதா வெளியே போறான். அவர்கள் படுக்க தனித்தனி அறைகளை ஒதுக்கிய அமீர் மேற்கொண்டு தனது அலுவல்களை கவனிக்க வெளியே போறான். இரவின் ஜாமம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில தீவிர சிந்தனையுடன் பஞ்சனை ஒன்றுல படுத்து கிடக்கிற காஞ்சனா தேவி. அவள் அஞ்சன விழிகள் மூடிக்கொண்டிருந்தனவே ஒழிய அவள் மனதின் சஞ்சல விழிகள் மூடாததால வேதனையோட படுத்திருக்கா. உள்ளம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்ததால அறையில் நிகழ்ந்த எதையும் அவள் கவனிக்க சக்தியற்றவளாகிறான். அப்படி கவனித்திருந்தா மெல்ல சாளரத்தின் மூலம் ஏறி குதித்து ஓசைப்படாம சுவரோரமாக பதுங்கி பதுங்கி அவள் பஞ்சனைய ஓர் உருவம் அணுகி கொண்டிருப்பது அவள் உணர்ந்திருக்க மாட்டாளா என்ன? அவள் மனக்கண்பு முன்பு கடாரத்தின் பெரிய ஆசார வாசல்களும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் அகண்டமோ எழுந்ததால அவள் இதயத்துல பெருமிதம் சில வினாடிகள் தாண்டவம் ஆடுது. பின்பு தாயாதியான ஜெயவர்மனின் அநீதிகளையும் சாம்ராஜ்ய பீடத்தில் அமர வேண்டிய தான் தந்தையும் தானும் ஒரு சிறு வணிகனின் தயவுக்கு ஏங்கி நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டதையும் எண்ணி ஏக்கத்துக்கு சில வினாடிகள் இலக்காகியது அவளோட இதயம். அப்படி ஏங்கி நிற்பது தாங்கள் மட்டுமல்லவென்ற நினைப்போம். எந்த சோழ சாம்ராஜ்யத்தின் உதவியை நாடி வந்தோமோ அந்த சோழ சாம்ராஜ்ய பீடத்தில் ஒரு நாள் அமரக்கூடிய இளவலும் அவன் படை தலைவரும் கூட தங்கள் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதால ஏற்பட்ட எண்ணமோ அவள் உள்ளத்துல சிறிதளவு சாந்தியையும் ஏற்படுத்துது. அந்த சிறிதளவு சாந்தியில கலந்து கிடந்த படை தலைவன் முகம் அவள் மனக்கண் முன் எழவே அவள் இதயத்துல இன்பம் வெள்ளமென புரளுது. அவள் நரம்புகள் ஒவ்வொன்றிலும் காதல் சுவையோடி முகத்திலும் படருது. முகத்தில் ஒரு தெளிவையும் சந்துஷ்டையும் நிலவ வைத்ததால அவள் மிதமிஞ்சிய சாந்தியாலும் ஆனந்தத்தாலும் பெருமூச்சு விடுறான். அதுவரை செயலற்று கிடந்த அவள் கையும் பஞ்சனையில் எதையோ தேடுவது போல தேடிய பொருள் ஆகப்பட்டதால அதை பலமாக பிடித்து கொள்ளுது. அப்படி பிடித்து கொண்டதன் விளைவாக அவள் உணர்ச்சிகள் திடீரென கொந்தளித்து எழவே அவள் துடித்து பஞ்சனையில எழுந்து உட்கார முற்படுறான். ஆனா அவள் இருளில் தேடி பற்றிய ஆடவனின் கரம் அவளை எழுந்திருக்க விடாம தடுத்ததன்றி அஞ்ச வேண்டாம், நான் தான் என்ற சொற்களும் அவள் காதுல ஒலிக்குது. பல உணர்ச்சிகள் காஞ்சனா தேவிக்கு ஒரேடியா ஏற்படுது. அவளுக்கு சஞ்சலம் இருந்தது கடந்த நிகழ்ச்சிகளை பற்றி, கள்ளத்தனம் இருந்தது உள்ளத்திலுடைய எண்ணங்களின் விளைவாக, வியப்பு இருந்தது எண்ணங்களை தடுக்க முடியவில்லையே என்ற காரணத்தால. ஆனா இத்தனையும் மீறிய வெட்கம் ஒன்று அவளை அழுத்தி கொண்டதே. அது எதனால்? இந்த கேள்வியை அவள் தன்னைத்தானே 2-3 முறை கேட்டுக்கொள்றா. உடனே விளங்கல அவளுக்கு. விளங்கிய போது தைரியமும் அடைறா. பெண்களின் வெட்கம்தான் பெண்களின் நெறியை பாதுகாக்கும் பலத்த இரும்பு கவசம் என்பதை புரிந்து கொண்ட காஞ்சனா தேவி, வெட்கம் பயத்தை அளிக்கிறது, பயம் நெறியை காக்கிறது. இவை இரண்டும் இல்லாததால் தான் ஆடவர் சீக்கிரம் நெறி குலைந்து விடுகிறார்கள். இவை இரண்டும் இருப்பதால் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட காஞ்சனா தேவி இளைய பல்லவன் கையிலிருந்து தான் கைய மெல்ல விடுவித்து கொண்டு பஞ்சனையில எழுந்து உட்கார்ந்து கொள்றா. நீண்ட நேரம் இருவரும் மௌனமாகவே இருக்காங்க. இளைய பல்லவனிடம் மனம் பாகாய் உருகிய காரணத்தினால மெல்ல காஞ்சனா தேவியை உரையாடல தொடங்குறா. இரவு மிகவும் ஏறிவிட்டது. ஆம், ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதில் சொல்லுவது போல இருக்கு இளைய பல்லவனோட குரல். இந்த வீட்டில் நிசப்தம் நிலவி கிடக்கிறது. ஆம், எல்லோரும் உறங்கி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுறா. நீங்கள் மட்டும் ஏன் உறங்கவில்லை என்ற கேள்வி அவள் பேச்சுல மறைந்து கிடக்குது. அந்த மறைப்பொருளை புரிந்து கொள்ளாதவன் போல் பதில் கூறான் இளைய பல்லவன். ஆம், எல்லோரும் உறங்கிவிட்டார்கள், இருவரை தவிர. யார் அந்த இருவர்? நம்மை தப்புவிக்கும் பொறுப்பு வாய்ந்த இருவர். யாரை சொல்கிறீர்கள்? அனபாயரையும் அமீரையும் தான் சொல்கிறேன். இருவரும் என்ன செய்கிறார்கள்? வெளியே சென்று விட்டார்கள். இந்த இரவிலா? ஆம். எந்த இடத்திற்கு? என்னிடம் சொல்லவில்லை. நீங்கள் கேட்கக்கூடாதா? கேட்க சந்தர்ப்பம் இல்லை. ஏன் சந்தர்ப்பம் இல்லை? எல்லோரும் படுக்க சென்றோம் அல்லவா?
ஆம், அவர்களும் படுக்க செல்வதாக பாசாங்கு செய்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அமீரும் அனபாயரும் என்னுடைய அறைக்கு எதிர் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். பிறகு அடிமேல் அடி வைத்து சத்தம் போடாமல் வாயிலை நோக்கி நடந்தார்கள். சில வினாடிகளில் வாயிற்கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டது என்று விளக்குறான் இளைய பல்லவன். இந்த மர்மத்தின் காரணம் விளங்காததால காஞ்சனா தேவி மீண்டும் மௌனம் சாதிக்கிறா. பிறகு வாய்விட்டு தான் சந்தேகத்தை கேட்கவும் செய்யறா. இளைய பல்லவரே, நாம் அனைவரும் ஒரே நிலையில் தானே இருக்கிறோம். ஆம் என்று ஒப்புக்கொள்றான் இளைய பல்லவன். அனபாயருக்கு கலிங்கத்தில் உள்ள ஆபத்து நமக்கும் உண்டு. உண்டு. அப்படி இருக்க நம்மிடம் சொல்லி சென்றால் என்ன? எதற்காக இத்தனை மர்மமாக செல்ல வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம். எது? தகுந்த காரணம் இல்லாமல் அனபாயர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அது சரி, ஆனால் பாலூரில் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறதே. ஆம், தலை போகும் ஆபத்து. அப்படி இருக்க உங்களை துணை கொண்டு செல்லலாமே. துணையைத்தான் அழைத்து சென்றிருக்கிறாரே. யார்? அமீரா? ஆம். உங்களை விட அமீர் பெரும் துணையா? அப்படித்தான் அனபாயர் நினைக்க வேண்டும். இதை சொன்ன இளைய பல்லவன் குரல்ல துயரம் ததும்ப நிற்பதை கவனிக்கிறா கடாரத்தின் இளவரசி. அதன் காரணமோ அவளுக்கு தெல்லென விளங்கவே செய்யுது. பல போர்களிலே தோளுடன் தோளுராய்ந்து நின்ற அருமை நண்பனை விட அரபு நாட்டு அமீரை ஏன் பெரிதாக நினைக்கிறார் அனபாயர் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கோ வேதனையாகவே இருக்கு. அந்த வேதனையோ, வேதனையால இளைய பல்லவனிடம் ஏற்பட்ட கருணையோ அவள் கையில் ஒன்றை மீண்டும் நீட்டி சற்று எட்டி உட்கார்ந்திருந்த அந்த பல்லவ இளவரசனின் கையை சிறைப்படுத்த செய்து, அப்படி தன்னை நாடி வந்த பூங்கரத்தை வேதனையின் விளைவாக சற்று அழுத்தவே பிடிக்கிறான் இளைய பல்லவன். அதுவரை விலகியே உட்கார்ந்திருந்த காஞ்சனா தேவி அவனை அணுகி உட்கார்றா. அவளுடைய அஞ்சன விழிகள் துயரம் தோய்ந்து அவன் முகத்தை ஏறெடுத்து நோக்குது. உங்கள் உள்ளத்தின் வேதனை எனக்கு புரிகிறது என்று மெல்ல வார்த்தைகளை உதிர்க்கவும் செய்றா. சோழர் படைத்தலைவனும் மகாவீரனுமான கருணாகர பல்லவனின் மனம் அந்த சமயத்துல பெரிதும் வேதனையில சிக்கி குழம்பி கிடந்ததால அவன் பதிலேதும் சொல்லல. பெருமூச்சொன்றுதான் பதிலாக வெளிவருது. வீணாக வருந்தாதீர்கள் என்று சமாதானப்படுத்த முயல்றா காஞ்சனா தேவி. வீண் வருத்தமல்ல தேவி. அனபாயர் அமீரை துணை கொண்டு செல்ல காரணம் இருக்கும். இத்தனை நாள் அவர் என் துணையை தவிர வேறு துணையை நாடியதில்லை. சோழ நாட்டில் அது சரி. இப்பொழுதுள்ள காலதேச வர்த்தமானங்கள் வேறல்லவா? வேறுதான். போகிற இடத்தை அலுவலை என்னிடம் சொன்னால் என்ன? நீங்கள் உறங்கிவிட்டதாக நினைத்திருக்கலாம். எழுப்ப உரிமை இல்லையா இளவரசருக்கு? உண்டு உண்டு என்று கூறிய காஞ்சனா தேவி மேற்கொண்டு என்ன சொல்வதென்று அறியாம சில வினாடிகள் தத்தளிக்கிறா. பிறகு கேட்கிறா, ஆமாம், நீங்கள் எதற்கு வந்தீர்கள் இங்கு? அமைதியை நாடி வந்தேன். அவன் சொன்னது நன்றாக புரியுது அவளுக்கு. அவன் கைகளை இறுக பிடித்து கொள்றா. அதில் ஓரளவு அமைதி ஏற்பட்டது இளைய பல்லவனுக்கு. ஆனா அமைதியை நாடிய அவன் அதே சமயத்துல அந்த நகரத்தின் வேறொரு கோடியில பெரும் அபாயத்தை நாடி அனபாயன் சென்று கொண்டிருந்ததை மட்டும் அறியல. அறையின் சூழ்நிலையும் வெளியிலிருந்து காற்றில் மிதந்து வந்த இரவு பூத்த மலர்களின் நறுமணமும் அருகில் இருந்த பருவப்பெண்ணின் அருமை எழில்கள் அள்ளி வீசிய காந்த கதிர்களும் மெத்தென்ற பஞ்ச சயனமோ அதைவிட மெத்தன மேலே உராய்ந்த பக்குவ உடலும் ஆகிய அனைத்துமே எத்தகைய சஞ்சலத்தையும் அறுத்து அமைதிக்கும் இன்ப உலகத்துக்கும் இழுத்துச் செல்லும் பெரு சக்திகள் என்றாலும் அத்தனை சக்திகளும் தாம் மனதுக்கு போதிய சாந்தியா அளிக்கும் திறனை பெற முடியாததை நினைத்து பரிதாப பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் காமத்தின் சக்தியை விட நட்பின் சக்தி எத்தனை வலிது என்பதை நினைத்து வியக்கவும் செய்கிறான். அழகில் சிறந்த ஆரணங்கு ஒருத்தி பக்கத்தில் இருக்க அனபாயனை பற்றிய எண்ணங்கள் திரும்ப திரும்ப தாம் மனதில் அலைமோதி இடையே கிடைத்த அமைதியை திரும்ப உடைப்பதை அறிந்த அவன், இத்தனை அன்பு எனக்கு அனபாயரிடம் இருக்க அவர் மட்டும் என்னை விட அமீரை பெரிதாக நினைத்து விட்டாரே. அரச குலத்தாரின் அன்பு இப்படித்தான் நிலையற்றதோ என்னமோ என்று தனக்குள்ளேயே எண்ணமிடுறான். பாலூர் பெருந்துரை அன்றிருந்த அபாய நிலையில ஆபத்தை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாம அனபாயன் சென்றது அவனுக்கு எந்த வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் தன்னை விட்டு அமீரை துணை கொண்டு சென்றது மட்டும் அவனுக்கு பெரும் வியப்பையும் மன கொதிப்பையும் அளிக்கவே அவன் இதயத்துல இன்ப நிலை அகன்ற துன்ப நிலையே துள்ளி நிக்குது. அந்த துன்ப நிலையின் விளைவாக அவன் நீண்ட நேரம் பேசாமையே இருக்கான். அவன் ஏதும் பேசாவிட்டாலோ சில வினாடிகளுக்குள்ள அவன் மனநிலை மாறிவிட்டதையும் தான் அளித்த மன அமைதியை தன்னை விட பெரும் சக்தியொன்று உடைத்து விட்டதையும் வெகு சுலபத்துல புரிந்து கொண்ட காஞ்சனா தேவி அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இருந்த நட்பின் உரத்தை பற்றி பெரிதும் வியப்படைந்து இந்த இருவரின் நட்பு பெரும் காரியங்களை சாதிக்க வல்லது என்றே என்றா. தான் கைகள் அவன் கைகளை பிடித்த போது தான் விரல்களுடன் இணைந்த அவன் விரல்கள் மேற்கொண்ட விஷமம் ஏதோ செய்யாம சில வினாடிகளுக்குள் செயலற்று விட்டதையும் தான் உடல் உராய்ந்ததும் பதிலுக்கு சாய்ந்து கொடுத்த அவன் உடம்பு கூட திடீரென உணர்ச்சியற்று விட்டதையும் கவனிக்க தவறாத காஞ்சனா தேவி அவன் இதய வேதனையை நன்றாக அறிந்து கொண்டாலாதலால அவனை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்று, அனபாயர் உங்களை விட்டு அமீரை அழைத்து சென்றதை நீங்கள் இத்தனை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். இளைய பல்லவன் இதற்கு உடனடியாக பதில் ஏதும் சொல்லல. குனிந்த தலை குனிந்தபடியே உட்கார்ந்திருக்கான்.
பிறகு தலையை நிமிர்த்தி அவள் முகத்தை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவன் வாயினால எதுவும் பேசாவிட்டாலும் ஏன் அவசியமில்லை என்ற கேள்வி மட்டும் அவன் கண்கள்ல தொக்கி நிக்குது. அந்த கேள்வி கூட கண்ணிமைக்கும் நேரத்துல அவன் கண்களில் இருந்து அகழுது. பிரமித்து அவள் முகத்தையே பார்க்கிறான். மாறி வரும் இருளும் ஒளியும் போல அவன் சித்தம் மாறுபட்ட சக்திகளால இழுக்கப்படுது. அவள் முக வசீகரத்துல அவன் மீண்டும் மயங்குறான். 4 வேல்களும் உராய்வது போல தான் கண்களும் அவன் கண்களும் உராய்ந்த சமயத்துல அவன் கண்களே வெற்றியடைந்ததையும் அவன் வெறித்த பார்வை தன் கண்களுக்குள்ள பாய்ந்து இதயத்துக்குள்ளேயும் புகுந்து இதயத்தை மூடியிருந்த வெட்கச்சீலைய கூட களைவதை போன்ற பிரம்மையை தனக்கு அளித்து விட்டதையும் கண்ட காஞ்சனாதேவி பெரும் சங்கடத்துக்கு இலக்காகிறா. அந்த சங்கடத்தின் விளைவாகவோ மேற்கொண்டு அந்த நிலை நீடித்தால் விளைவு என்ன ஆகுமோ என்ற பயத்தாலோ அவள் திடீரென அவன் கைகளை பற்றி நின்ற தான் கைகளை விடுவித்துக் கொள்றான். பஞ்சனையில சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொள்றா. அந்த 2 செய்கைகளாலும் அவன் பிரமிப்பை உடைத்து விடலாம் என்று எதிர்பார்த்த காஞ்சனாதேவி அவை இரண்டும் வேறு விபரீதங்களுக்கு தோண்டிவிட்டதை மறுவினாடி உணர்ந்து என்ன செய்வதென்று தெரியாம திணறா. கைகள் விடுவிக்கப்பட்டதும் திடீரென துடித்து பஞ்சனையிலிருந்து விடுதலை அடைந்த அவன் கரங்கள் இரண்டும் அவள் முகத்தை சிறைப்படுத்தி நிலவொலிக்காக அதை நன்றாக திருப்புது. அவன் முரட்டு உள்ளங்கையில அவள் பட்டு கன்னங்கள் குலைது. கன்னங்கள் அழுத்தி பிடிக்கப்பட்டதால இன்ப வேதனையால அத்தனை நிலவிலும் சிவந்துவிட்ட நுதல் அந்த சிவப்ப நாசி மீது பாய்ச்சி நிலவில் விகசிக்கும் புது செம்பருத்தி போல அடித்திருந்தத கண்கள் மட்டுமென அவன் இதயமும் கவனிக்கவே செய்யுது. உணர்ச்சிகள் பேரிரைச்சலுடன் அவன் உள்ளத்துல எழுந்து அலைமோதுது. அந்த அலைகளில் சிக்கி தத்தளிக்கிறான் அஞ்சன விழியாலும் கூட. அலைகளிலிருந்து இதயத்தை மீட்க விரும்பி அவள் விழிகளை சற்றே மூடுறான். மூடியதால அவன் பார்வையிலிருந்து மீளலாம் என்றுதான் நினைத்தா. ஆனா மூடிய கண்கள் உள்ளே பல வாயில்களை திறந்து விடவே இளைய பல்லவன் கண்கள் எல்லா இடங்களிலும் எட்டி பார்ப்பன போலவே தெரியுது அந்த கடாரத்தின் கட்டழகிக்கு. கண்களும் மூடி உதடுகளும் மூடி முகமே உறைந்து விட்டது போன்ற அந்த நிலையின் அபாயத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்த அவள் மனதுல பல எண்ணங்கள், பல கதைகள், பல பழைய கனவுகள் எல்லாம் எழுந்து அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஓட்டத்துல அவள் வாழ்விலும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் வாழ்விலும் சம்பந்தப்பட்ட பாத்திரங்களும் வலம் வர்றாங்க. அப்படி வலம் வந்த சமயத்துல அவன் இதயத்தை சுற்றின்ற பெரும் வலை திடீரென அறுது. அந்த பாத்திரங்களின் சுழற்சியில ஒருவர் பின் ஒருவராக தோன்றிய மனிதர் வரிசையில அவள் தந்தை குணவர்மனும் தோன்றாங்க. எதற்காக தமிழகம் வந்தாய், எந்த நிலையில் இருக்கிறாய் என்று ஏதோ குற்றத்தை சுட்டி காட்டுவது போல அவள் மனக்கண் முன் எழுந்தது குணவர்மனோட முகம். அதன் விளைவாக திடீரென கட்டிலை விட்டு எழுந்த காஞ்சனாதேவி ஒரு வினாடி நின்ற இடத்தில் ஸ்தம்பித்து நிக்கிறா. பிறகு தலையை தானாக ஒரு முறை ஆட்டிவிட்டு சரசரவென அறைக்கு குறுக்கே நடந்து தூரத்திலிருந்து சாளரத்தை எற்றா. காஞ்சனாதேவி தான் கைகளின் பிடியிலிருந்து சரையலென எழுந்ததும் அப்படி எழுந்ததால கன்னங்களிலிருந்து நழுவி விட்ட தான் கைகளை அவள் எழில்கள் தடை செய்ததும் சிறிதும் லட்சியம் செய்யாம கனவேகமாக அவள் தன்னை இடித்து தள்ளி கொண்டு சாளரத்துக்கு அருகே சென்று விட்டதையும் கவனித்த இளைய பல்லவன் சற்றே வியப்ப மட்டுமல்லாம வியப்பின் விளைவாக சற்று சுயநிலையையும் அடையறான். ஆகவே சாளரத்தை நோக்கி அவனும் நடந்து போறான். திடீரென அவள் மனதுல காதல் அறுபட்டு கவலை புகுந்து கொண்டு விட்டத அவள் நின்ற நிலையிலிருந்தே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அதன் காரணத்தை மட்டும் அறிய முடியாததால அவளை அணுகி அவள் தோள் மீது தான் கரம் ஒன்று பொருத்தி காஞ்சனா என்று ஆறுதலை அள்ளி சொரிந்த குரல்ல அழைக்கிறான். இந்த பதில் தான் வந்தது அவளிடமிருந்து. குரலில் துன்பம் மண்டி கிடக்குது. ஏன் திடீரென இங்கு வந்து விட்டாய்? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாவிட்டால் நீ அங்கேயே உட்கார்ந்திருப்பதுதானே? இங்கு நின்றால் என்ன? நிற்கலாம். அதுதான் நிற்கிறேன். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாம இளைய பல்லவன் திகைக்கிறான். இன்பம் அதிகமாகும் போதும் சரி, துன்பம் அதிகமாகும் போதும் சரி, பெண்கள் வெடுக் என்று பேசுவார்கள் என்பதை மனோதத்துவ சாஸ்திரத்தில் அவன் கற்றிருந்தான். அன்று ஏட்டில் கற்றான். இன்று அமீரின் வீட்டில் கிடைத்தது அனுபவம். அந்த அனுபவம் வேறொன்றையும் உணர்த்தியது அவனுக்கு. அந்த சமயத்துல அவள் அப்படி பேசியது துன்பம் போல் தோன்றியதே தவிர அது இன்பத்தாலும் அல்ல, துன்பத்தாலும் அல்ல, இரண்டும் கலந்த விபரீத நிலையால் என்பதை மட்டும் புரிந்து கொள்றான் சோழர்களின் படைத்தலைவன். இளைய பல்லவன் அவளோட துயரத்துக்கான காரணத்தை கேட்டபோது அவ சொல்ல தொடங்குறா. நாம் இருவரும் அங்கே உட்கார்ந்திருந்தோம். நான் மெய் மறந்தேன். நானும் தான் அனபாயர் விட்டு போனதை குறித்து நான் துயரம் அடைந்தேன் என்று முடிக்கிறா இளைய பல்லவன். நான் அமைதி அளிக்க முயன்றேன். ஆம், அந்த நிலையில் சுயநிலை மறந்தேன். ஓஹோ, எண்ணங்கள் சுழன்றன. என்ன எண்ணங்கள்? தந்தையை பற்றிய எண்ணங்கள் அப்படிங்கிறா காஞ்சனாதேவி துயரத்தோட. அவள் பெய்தை உள்ளத்தை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொள்றான். அடுத்தடுத்து நேர்ந்த துரித நிகழ்ச்சிகளால அவள் தந்தைய அனைவரும் மறந்து விட்டத அப்பொழுதுதான் எண்ணி பார்க்கிறான். அந்த எண்ணத்தின் விளைவாக ஆம், உன் தந்தையை மறந்து விட்டோமே, அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று கேட்கிறான் அதிர்ச்சியோட. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? தெரியாது. நீயும் அவரும் எப்போது பிரிந்தீர்கள்? நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அன்றிரவே.
பீமன் வீரர்கள் என்னை அழைத்து போனதுமா? ஆம், நீங்கள் வீரர்களுடன் சென்ற அரை ஜாமத்துக்கெல்லாம் அனபாயர் அந்த இல்லத்தில் தோன்றி என்னையும் தந்தையையும் பணிப்பெண்களையும் அவசரமாக அழைத்து கொண்டு வெளியேறினார். எங்கள் பெட்டி பேழைகளும் துரிதமாக அவருடன் வந்த வீரர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் முகப்பிலேயே நான் வேறு, தந்தை வேறு, பணிப்பெண்கள் வேறாக வெவ்வேறு திக்குகளில் பிரித்து அழைத்துச் செல்லப்பட்டோம். 2 நாட்கள் நான் சிறை காவலன் ஒருவன் இல்லத்தில் தங்கியிருந்தேன். இன்று காலை அனபாயர் வந்து உங்கள் விசாரணையை பற்றி கூறினார். அவசரமாக என்னையும் அழைத்து கொண்டு நீதிமண்டபம் வந்தார். பிறகு நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தந்தை எங்கிருக்கிறார், என்ன ஆனார் என்பது எனக்கு புரியவில்லை. அமீரின் பாதுகாப்பில் இருப்பதாக சீன கடலோடியிடம் அனபாயர் சற்று முன்பு கூறியதுதான் எனக்கு தெரியும். இந்த பாலூரில் தந்தையை எங்குதான் தங்க வைத்திருப்பார் அனபாயர்? இதற்கு திடமான பதில் எதையும் இளைய பல்லவனால கூற முடியல. அனபாயன் போக்கு எதுவும் யோகிக்க முடியாத புதிரா இருக்கு அவனுக்கு. ஆகவே அவன் காஞ்சனா தேவிக்கு சொன்ன பதிலில் உணர்ச்சி இருந்ததே ஒழிய தெளிவு லவலேசமோ இல்ல. காஞ்சனா, உன் தந்தையை அனபாயர் எங்கு தங்க வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது. நான் பாலூரில் கால் வைத்த நாளாக நேரிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரம்மையை ஊட்டக்கூடியனவாகவே அமைந்திருக்கின்றன. கனவில் நடப்பது போல நிகழ்ச்சிகள் துரிதமாக நடந்திருக்கின்றன. நாம் அனைவரும் வெறும் பதுமைகள் போல அனபாயரால் நடத்தப்பட்டிருக்கிறோம். அவர் இயக்கும் வழியில் நாம் இயங்குகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவேன். அனபாயர் உடலில் உயிர் இருக்கும் வரை உன் தந்தைக்கு ஆபத்து எதுவும் இல்லை. ஆனால் உன் தந்தை இருக்கும் இடத்தையோ அனபாயர் இந்த இரவில் எதற்காக எங்கு போயிருக்கிறார் என்பதையோ என்னால் யோகிக்க முடியவில்லை என்று உணர்ச்சி ததும்ப கூறி பெருமூச்சு விடுறான் இளைய பல்லவன். அவ்விருவரும் யோகிக்க முடியாத, ஏன் கனவிலும் நினைக்க முடியாத மிகவும் ஆபத்தான இடத்தை தான் அந்த சமயத்துல அனபாயன் அணுகி கொண்டிருந்தான். அது என்னங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.